ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதை பார்த்து கொண்டிருக்க இந்த தாவரம் அலோகேசியா பிளாக். இதை பார்த்தீங்கன்னா கொத்தாக வரும். ஒரு 2-3 பிளான்ஸ் வச்சுன்னா இந்த பாருங்கள், கீழே பாருங்கள், அப்படியே சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் கிளை வருது பாருங்கள். சைடில் தெரியுதுங்களா? நீங்கள் ஒரு பிளான்ஸ் வச்சுனாவே சைடில் இந்த மாதிரி நிறைய கிளைத்து வரும். முனையில் மட்டும் ஒரு தண்டில் ஒரு இலை தான் வரும். பார்த்திங்கன்னா ஒரு முனையில் ஒரு தண்டில் முனையில் ஒரே ஒரு இலை மட்டும்தான் வரும். இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இவை அலோகேசியா பிளாக் என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் போட்டால் இது முனையெல்லாம் லைட்டாக கருக ஆரம்பிக்கும். செமி ஷேட்லேயும் நல்லாயிருக்கும். அதனால் செமி ஷேடில் போடுங்க. இதில் நிறைய கலர் இருக்குது. நாம் பார்க்கக்கூடியது அலோகேசியா பிளாக்கு. இது கிழங்கு வகை மாதிரி இருக்கும். கீழே சைட்லேருந்து தான் பிரான்ச்சஸ் வரும். கட் பண்ணும்போது மேலே கட் பண்ணிங்கன்னா அது துளுத்து வராது. மறுபடியும் புதுசாக கீழேருந்து தான் பிரான்ச்சஸ் வரும். ஆகவே இவை வளர்ப்பது ஒரு வெப்பமண்டல தாவரம். இதை வாட்டரிங் ஆல்டர்னேட்ஸ் பண்ணால் போதும். செமி ஷேடில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சைட்லேருந்து பிரான்ச்சஸ் கிடைத்து நமக்கு ஒரு நிறைய அடர்த்தியான தாவரங்கள் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீழே பாருங்கள், பார்த்திங்களா? ஒரு பிளான்ஸ் வச்சுனாவே சைடில் கிளைத்து பக்கவாட்டில் நிறைய பிரான்ச்சஸ் வரும். நம்ம பிரித்து தேவைன்னா தந்தை தாவரமாக நம்ம பாக்கெட்டில் கிரவுண்ட்லேயே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.